அச்சு என்னம்மா என்ன பிரச்சனை? இல்லடா என்னாச்சு? அது ஒரு இல்ல நான் டிஸ்க்ளைமர் கொடுத்துக்கிறேன். டிஸ்க்ளைமர் கொடுத்துட்டு நீங்க எவ்வளவு பேசிக்கோங்க. நானே டிஸ்க்ளைமர் கொடுத்துக்கிறேன், நீ கொடுக்காத. சரி. இந்த வீடியோ யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கம் அல்ல. குறிப்பாக அபார்ட்மெண்ட்டில் வாழும் உறவுகளுக்கு அல்லவே அல்ல. அதையும் மீறி ட்ரிகர் ஆச்சுன்னா அது நீங்க தான். அது நாங்க எதுவும் பண்ண முடியாது. அச்சு நடந்து தலைவாரிக்கிட்டே இருந்தனாடா. சரி. என்னுடைய கூந்தல் கூந்தல் கொட்டுதல்லவா? ஆமா, அது இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லாருக்கும் அந்த பிரச்சனை இருக்குதான். கொட்டும் பொழுது சிறிது முடி கீழே விழுந்து விட்டது. ஓ மை காட். அது கிரவுண்ட் ஃப்ளோரில் விழுந்து விட்டது. மா எவ்வளவு பெரிய குற்றம் பண்ணிருக்க தெரியுமா நீ? இதெல்லாம் எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? தேச துரோகம் தெரியுமா? இதெல்லாம் இயற்கையாக நடக்கிறதுடா. இதுக்கு அது நான் இல்ல என்ன பண்ண முடியும்? அது உங்களுக்கும் எனக்கும் தெரியும். இதெல்லாம் இயற்கையான விஷயம் தான். ஆனா இங்க இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க? எவ்வளவு ஒருத்த முடிய என் வீட்டுல போட்டுட்டான், அவனுக்கு அறிவே இல்லையா? முடி நான் வந்து கட்டுறேங்க, லட்சமா கட்டுறேங்க, நான் காசு கட்டுறேங்க இந்த வீட்டுக்கு அப்படின்னு வாங்க. இப்ப என்ன பண்றது? சும்மா வேற விட மாட்டாங்க. இல்ல அதான் சொல்றேன். டிஎன்ஏ டெஸ்ட் போய் இது எந்த பிளாக், எந்த விங்கு, எந்த டோரு, அவன் எந்த ஃப்ளோர், என்னமோ வேதாளம் படத்துல அஜித்தை கண்டுபிடிக்கிற மாதிரி இந்த அபார்ட்மெண்ட்ல கண்டுபிடிச்சு இப்படி போட்டோ எடுத்துட்டு யார் முடியோ என்னோட பால்கனில வந்து விழுந்து கிடக்குது, யார் இது சச்ச வேண்டலிசம் பிஹேவியர், சச்ச பார்பேரியன் பிஹேவியர் அப்படின்னு வருவாங்க. அதான் நீ சொல்ற. இப்போ புரியுது ஏன் கோமாளி படத்துல எல்லாம் வந்து அபார்ட்மெண்ட்ல அப்படி காமிச்சாங்க. அப்போ புரியல, இப்போ புரியுது வந்துட்டு. இப்ப என்னடா பண்றது? தேடி கண்டுபிடிச்சு இப்ப வந்து கதவை தட்டுவாங்கடா. ஒன்றும் இல்லை, கதவை தட்டினாங்கன்னா ஒன்றும் இல்லை ப்ரோ, ஏதாவது பிளாக் மேஜிக் பண்ண யூஸ் பண்ணுங்க, ஏதாவது பேய் ஓட்ட வேணா அந்த முடி யூஸ் ஆகும், ஏன்னா அந்த முடி ஒரு தீய சக்தி உடம்புல இருந்து வந்த முடி தான் அப்படின்னு சொல்றோம், அவ்வளோதான். ஆமா, அப்படியே டிஎன்ஏ சொல்யூஷனை சொல்லு. இதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லமா? பேசாம மொட்டை வச்சிருங்க. வந்துட்டு யார் முடின்னு கேட்டா இல்ல நான் திருப்பதிக்கு மொட்டை போட்டேன்னு சொல்றேங்க. நான் மொட்டை அடிச்சிருக்கேன், எனக்கு முடியே இல்லையே. அவ்வளவுதான். நடக்கிறதா பேசுறியா? நடக்கிறதா. இப்போ வந்து கதவை தட்டினாங்க என்ன பண்ணுவீங்க? அவன் சாக்காவராமா தட்டிட்டாங்க. சரி போங்க போங்க போங்க.